காளிதேவியின் அருளால் அறிவை பெற்ற தெனாலிராமன் தன் வறுமையை மாற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் விஜயநகர பேரரசை நோக்கி பயணம் செய்தான். அரண்மனை வாசலில் சென்றவுடன் காவலர்கள் அவனை பார்த்து கேலி செய்தனர். யாரடா நீ என்று கேட்டனர். அதற்கு ராமன் அமைதியாக, நான் ஒரு விகடகவி என்று பதில் சொன்னான். அவனை அரசவையில் தலைமை அமைச்சரிடம் அழைத்துச் சென்றனர். தலைமை அமைச்சர் விகடகவி என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு ராமன், விகடகவி என்பது முன்பின்னிருந்து படித்தாலும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். அதேபோல் நானும் இன்ப துன்ப நேரங்களில் ஒரே மாதிரியாக இருப்பேன் என்றார். தலைமை அமைச்சர், உன்னை அரசனிடம் அழைத்துச் செல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, மன்னர் முன் நீ பேசக்கூடாது என்றார். அரசவையில் அரசு ராமனிடம் அவரை பற்றி கேட்டார். ஆனால் ராமன் தலைமை அமைச்சர் கூறியதால் எதுவும் பேசாமல் நின்றான். பின் அரசவையில் ராமன் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து விசித்திரமாக நடனமாடினான். அனைவரும் குழம்பி போனார்கள். மன்னருக்கே புரியவில்லை. அரசர் அதற்கான காரணத்தை தலைமை அமைச்சரிடம் கேட்டார். அவர் விளக்கம் தெரியாமல் தலைமை அமைச்சரும் குழப்பத்தில் இருந்தார். அப்போது ராமன் சொன்னான், மன்னா, நீங்கள் இந்த நாட்டின் பாரத்தை சுமக்கிறீர்கள். அதை இலகுவாக்குவது புலவர்களே, இதுதான் அதன் விளக்கம் என்றான். அந்த புத்திசாலித்தனமான பதிலை கேட்ட மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். உடனே ராமனை அரசவையின் விகடகவியாக நியமித்தார்.